ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் GE3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிமேல் அதில் அப்லோட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கிங்க அப்படின்னா, நம்மளோட சேனலே வந்து ஒவ்வொரு செமஸ்டர் பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா GE3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால மெஜாரிட்டியாக ஓரளவு டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். ஈஸியான பேப்பர் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி ஃப்ராட்டர்னிட்டினா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. டாலரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளூரலிசமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. லிபர்ட்டி ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டி என்ன பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் கொஸ்டினில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்குலரேஷன் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செக்குலரேஷன் கான்செப்ட் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்குலரிசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்பிரிச்சுவலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்குலர் வேல்யூஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேஷனலிசம் அண்டு சயின்டிஃபிக் டெம்பர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் அந்த சயின்டிஃபிக் டெம்பர் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ப்ரொபோசிங் அண்டு டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் இந்த கொஸ்டின் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெப்டிசம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சயின்டிஃபிக் டெம்பர் ரொம்ப முக்கியம், அந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டெக்டிவ் திங்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிடெக்டிவ் திங்கிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் வேல்யூஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பாக்ட் ஆன் இன்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் ஆன் சோசியல் எத்திக்ஸ் ஸோ 15 மார்க்கில் கேட்கலாம். மெஜாரிட்டியாக இந்த 4th யூனிட்லேருந்து உங்களுக்கு 15 மார்க் வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி வரலாம். ஸோ அதனால் இந்த யூனிட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொடக்ஷன் அண்டு பாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன் ஆஃப் எத்திக்கல் ரீசனிங் டு சோசியல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. சில பிக் கொஸ்டினில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 2 மார்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோசியல் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்திக்ஸ்னா கூட என்னென்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜெண்டர் வயலன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ஜெண்டர் பயாஸ் அண்ட் இஷ்யூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜெண்டர் பயாஸ் அண்ட் இஷ்யூஸஸ் வந்து பிக் கொஸ்டினில் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் த மாடர்ன் சொசைட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து கண்டிப்பாக 2 மார்க் இல்லை உங்களுக்கு பிக் கொஸ்டின் கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்டிஃபிக் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்பரன்சி அண்டு ஃபேர்னஸ் இன் சயின்டிஃபிக் பெர்சூட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரோல் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு GE3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.